வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 21 உலகின் மிக மிக முக்கியமான நூல் வெளியிடப்பட்ட நாள் இன்னைக்கு. உலகத்துல இருக்கிற பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்க நூல் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பைபிள் ஞாபகம் வரலாம், குரான் ஞாபகம் வரலாம். ஏன்னா இந்த மத நூல்கள்லாம் எந்தெந்த நாட்டுக்கு இந்த மதங்கள் பரவச்சோ அங்க இருக்கிற எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அப்படி இந்த மத நூல்களுக்கு இணையாக 200க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் தான் ஐரோப்பாவை ஒரு பூதம் ஆட்கொண்டு இருக்கிறது. அந்த பூதத்தின் பெயர் தான் கம்யூனிசம் என்ற அறிவிப்போடு வெளியில் வந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, தட் இஸ் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இந்த நூல் பின் நாட்களில் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துச்சு, எவ்வளவு புரட்சிகளுக்கு வழி செய்தது அப்படின்றதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த நூலோட மொழிபெயர்ப்பிலேயே பல சுவாரஸ்யமான தகவல்களும் உண்டு. ஏன் இத்தனை மொழியில் இந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த சித்தாந்தத்துக்கு, அதாவது மற்ற சித்தாந்தத்தை ஒப்பிடும்போது மற்ற சித்தாந்தத்துக்கு இல்லாத இந்த சித்தாந்தத்துக்கு இருக்கும் அக்கறை என்ன அப்படின்னா, அடித்தட்டு மக்களுக்கு, கடைக்கோடியில் இருக்கும் மக்களுக்கும், ஒடுக்கப்பட்டவர்களே ஒடுக்கப்பட்டு இருக்கும் மக்களுக்கும் இந்த சித்தாந்தம் போய் அடைய வேண்டும், இதனால் விடுதலை பிறக்க வேண்டும் அப்படின்ற அக்கறை இந்த நூலுக்கும் அந்த நூல் எழுதிய சித்தாந்தவாதிகளுக்கும் இருந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அமேசான் காடுகள், ஆப்பிரிக்க காடுகள்ல சர்வதேச நிறுவனங்கள் கூட எட்ட முடியாத பல மக்கள் குழுக்களுக்கு இந்த சித்தாந்தம் போய் சேரணும்னு இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் என்ன அப்படின்னா, குவாச்சா அப்படின்னு சொல்லிட்டு தென் அமெரிக்கால ஒரு தொல்குடி மொழி இருக்குது. அந்த மொழியில கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மொழிபெயர்க்கும் போது பூர்ஜுவாசி அப்படின்னு சொல்ற இந்த முதலாளித்துவ வர்க்கத்துக்கான சரியான சொல் கிடையாது. அதனால அவங்க அதை என்னன்னு மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னா, வேட்டைக்கே செல்லாமல் வேட்டையாடிய உணவை பறித்து கொள்ளும் அதிகாரம் படைத்தவர்கள் அப்படின்னு அதை மொழிபெயர்க்கிறாங்க. இப்படி பல்வேறு தொல்குடிகள், பழங்குடிகள் அவங்களோட மொழிக்கேற்ற மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மொழிபெயர்த்து அவங்களோட விடுதலைக்கான இயக்கத்தை கட்டமைச்சாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி பழங்குடியினர் அவங்க மொழியில கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மொழிபெயர்க்கும் அதே வேளையில் நவீன காலத்துக்கு இன்னும் சுவாரஸ்யமாக ஸ்டார் ட்ரெக் அப்படின்ற படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல கிளிங்கான் அப்படின்ற ஒரு மொழி இருக்குது. அந்த மொழி உலகத்துல கிடையாது, அந்த படத்துக்காகவே உருவாக்கப்பட்ட மொழி. அந்த மொழியிலும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்படி உலகத்தில் இருக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவரவர் மொழியிலேயே சென்றடைந்த அரசியல் தத்துவ சித்தாந்த நூல் அப்படின்னா அது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை தான். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது பைபிள், குரான் போன்ற மத நூல்களை உதாரணமா காட்டினேன் இல்லையா? அதுல ஒரு காரணமும் இருக்கு, ஒரு நகைமுறையும் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டுலயும் 20ஆம் நூற்றாண்டுலயும் நிறைய நாடுகள்ல கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை தடை செய்யப்பட்டிருந்தது. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை கடத்தி கொண்டு போவதற்கு பைபிள் இல்ல வேறு சில மத நூல்களோட கவர் எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைக்கு கவரா போட்டுட்டு காவலர்கள் முன்னிலையில பைபிளையோ இல்ல வேற ஏதோ மத நூல்களை எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு ஏமாற்று வேலையை செய்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தங்கள் நாட்டுக்குள்ள எடுத்துட்டு போவாங்க. இன்னும் சில இடங்கள்ல கவரை தாண்டி செக் பண்ற இடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி மத நூல்களுக்குள்ள இருக்கிற பக்கங்களை எடுத்துட்டு இல்ல ஓட்ட போட்டு அதுக்குள்ள இந்த பாக்கெட் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு இருக்கிற சின்ன அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வச்செல்லாம் கடத்தி உள்ள கொண்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைக்கு வரவேற்பு இருந்திருக்கு. இதோட உச்சமாக முதலாம் உலக போரின் போது மாங்கிரத்தோ அப்படிங்கிற ஒரு டாக்டர் பவேரியா நாட்டுல உழைக்கும் மக்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு காச நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவம் பார்க்கிறாரு, அதாவது டியூபர்குலோசிஸ். அவங்களோட இறுதி நாட்கள்ல மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் அவர்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, தயவு செஞ்சு நாங்கள் இறந்த பிறகு எங்களை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையோடு சேர்த்து புதைத்து விடுங்கள். அதுல இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அப்படி புதைக்கப்படும் போதும் கூட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மட்டும்தான் இருக்க வேண்டும், அதோடு சேர்த்தியோ இல்ல அதை நீக்கிட்டோ எந்த மத நூலையும் வைக்க விடாதீங்க டாக்டர்னு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க அவர்கிட்ட. இந்த நிகழ்வுல இருந்தா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை அப்படிங்கிறது ஏதோ ஒரு அறிவுத்தளத்துல வச்சுட்டு அரசியல் தத்துவங்களை விவாதிக்கிற ஒரு நூல் மட்டும் கிடையாது. அது இந்த மானுடத்தில் இருக்கும் உழைக்கும் வர்க்க மக்களுக்கும், இந்த மானுடத்தின் மீதும், அதில் இருக்கும் வளங்கள் மீதும், அதில் இருக்கும் மனிதர்கள் மீதும் இருக்கிற உறவுக்கான பெரும் காதலை வெளிப்படுத்தும் ஒரு நூலாகத்தான் அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்னமாகவே விளங்கி கொண்டிருக்கிறது. காதல் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் அந்த காதல் உறவு என்னெல்லாம் பண்ணோம், இந்த காதலுக்கு தடையாக இருப்பவங்க எல்லாத்தையும் சீண்டிப்பாங்க. நம்மளே சாதி மறுப்பு திருமணம் செய்யறோம்னா சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் உரைக்கும் வண்ணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் இல்லையா? அதே போலதான் இந்த பெருங்காதலை வெளிப்படுத்த என்ன பண்றாங்க அப்படின்னா, கடந்த 2 நூற்றாண்டுகளாவே முதலாளிகளுக்கு, இப்பவும் சொன்ன ஜெஃப் பெசோஸ், எலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க் போன்ற முதலாளிகளுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் போப் பிரான்சிஸ் போன்ற மத குருக்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை அனுப்பி வைப்பது ஒரு வழக்கமாகவே இருக்கிறது. சரி, இவ்வளவு தடைகள் இருந்திருக்குது மொழிபெயர்ப்புக்கு, தணிக்கைக்கு, தடை செய்வதற்கு. இதையெல்லாம் கடந்து முதல்ல புரட்சி வெடிச்சது இல்லையா ரஷ்யால, அங்க எப்படி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ உள்ள போச்சு அப்படின்னா அதுலயும் ஒரு பெரிய வேடிக்கை இருக்குது. 1860களில் தான் முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை ரஷ்யாக்குள்ள வருது. அது ஏன் வருது? சென்சார் போர்டு, அதாவது தணிக்கை குழு அவ்வளவு தீவிரமாக ஜார்மன் ஆட்சியில இருந்தும் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னா, அதை படிச்சு பார்த்த தணிக்கைத்துறை அதிகாரிகள் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறியா, அதனால மக்களுக்கு இதெல்லாம் புரியாது, அதனால இதெல்லாம் அனுமதிக்கலாம், ஒன்னும் தடை பண்ண தேவையில்லைன்னு விட்டுருக்காங்க. ஆனா பாருங்க, அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை தான் பெரிய பிரளயத்தை அங்க ஏற்படுத்திருக்கு. இந்த முரணை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டானல்ட் மெக்காடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழியியல் அறிஞர் பெடகாகி ஆஃப் தி அப்ரஸ்ட் அப்படின்ற புத்தகத்துக்கு முகவுரை எழுதும்போது ஒன்று சொல்லுவார். இந்த கல்வித்தலங்கள்ல இருக்கிற மெத்த படிச்சவங்க தான் எப்ப பார்த்தாலும் மார்க்சியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜார்கன்ஸ், அதாவது கலைச்சொற்களால நிறைஞ்சது, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது, மக்களுக்கு இது புரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா 2 நூற்றாண்டுகளாக உலகத்துல இருக்கிற எல்லா உழைக்கும் வர்க்க மக்களும்
கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையும் மார்க்சியத்தையும் படிச்சு அவங்களோட இயக்கத்தை கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்றாரு. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, உழைக்கும் வர்க்க மக்களின் வாழ்நிலை, வரலாறு, அவர்களுக்கான எதிர்காலத்தோட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மிகவும் ஒன்றி போயிருக்குது. அதனாலதான் இந்த அறிவுத்தளத்தில் இருப்பவர்களுக்கு புரிவதை விட உழைக்கும் மக்களுக்கு அது இன்னும் சிறப்பாகவே புரியுது. ஆனா அது எடுத்த எடுப்புல புரிஞ்சுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது ஏன் அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க டைம் டிராவல் பண்ணி 1960s 70s ஒருத்தட்ட போய் நல்லா உருட்டுறப்போ அப்படின்னு சொன்னா, என்னடா உருட்டுங்கிறான் என்னன்னு புரியாதுல்ல உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கண்டெக்ஸ்ட்ல நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது. ஆனா பாருங்க, இன்னைக்கு நான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொன்னா, அந்த திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திருக்குறள் உங்களுக்கு புரியுது இல்ல? எப்படி? ஏன்னா திருக்குறள் புரிவதற்கான கண்டெக்ஸ்ட், அதுக்கான சூழல் உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல உழைக்கும் மக்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையும் மார்க்சியத்தையும் புரிந்து கொள்ளும் சூழலை சின்னதா ஏற்படுத்திட்டோம்னா போதும், அதுக்கப்புறம் அவங்க அதை ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா, அறிவுஜீவிகளை விட அதிகமாக உழைக்கும் மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை புரிந்து கொண்டும் அதை பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறாங்க. உங்களுக்கும் அது புரிஞ்சுக்கணும், அதை புரியறதுக்கான சூழல் ஏற்படணும், இந்த புத்தகத்தை நாங்களும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றது கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அன்னோட்டேட்டட் வெர்ஷன் பை ஃபில் கேஸ்பர். இந்த நூல் ஆங்கிலத்திலும் இருக்குது, தமிழ்லயும் இருக்குது. தமிழ்ல விடியல் பதிப்பகத்துல மார்க்ஸ் அன்றும் இன்றும் அப்படின்ற 3 வால்யூம் இருக்கிற புத்தகங்கள்ல முதல் வால்யூம் இந்த புத்தகம் தான். தமிழ்லயும் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகத்தை ஏன் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னா, இந்த புத்தகம் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எந்த வரலாற்று சூழலில் எழுதப்பட்டது, மார்க்சியம் அப்படிங்கிறதோட சுருக்கம் என்ன, இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோல இருக்கிற ஒவ்வொரு வரிக்குமான விளக்கமும் குறிப்புகளுமோட இருக்குது. ரொம்ப எளிமையான மொழி நடையில இருக்கும். கண்டிப்பாக நீங்க படிச்சா புரியும். உங்களுக்கு ஆங்கிலம் வேணும்னா ஆங்கில புத்தகம் வாங்கிக்கலாம். தமிழ்ல தான் படிக்க முடியும் அப்படின்னா விடியல் பதிப்பகத்துல அந்த முதல் வால்யூமை நீங்க வாங்கிக்கலாம். நீங்க கேட்கலாம், ஏங்க எனக்கு இந்த புரட்சியெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க, நான் ஏங்க கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ படிக்கணும் அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த புரட்சி, அரசியல் மாற்றம் இதெல்லாம் அப்புறம் கூட பாத்துக்கலாம். முதல்ல நீங்க யாரு, வரலாற்றுல உங்களோட பாத்திரம் என்ன, இந்த உலகத்துல உங்களோட ரோல் என்ன, சக மனிதர்களுக்கும் உங்களுக்குமான உறவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை நீங்கள் படிப்பது மிகவும் அவசியம். கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. விவாதிக்கலாம். நன்றி.